Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸியான மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்றேங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரியும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி எடுத்திருந்தேன். நீங்க தேவைப்பட்ட பச்சை பால் கூட எடுத்து டைரக்டா காய்ச்சிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிருக்கிறது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். பால் இது போல நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதிச்சு வத்தி வரணும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்ல நான் இன்னைக்கு பெரிய சைஸ் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த இனிப்பான பழமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சதப்பகுதியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது போல தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது போல நல்லா நைஸா இருக்கணும். இப்ப பாருங்க, பால் நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த மேங்கோ பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தனியா பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில நம்ம அதை சேர்க்க போறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலும் மேங்கோவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான நம்மளுக்கு மேங்கோ மில்க் ரெடி. இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். நான் இன்னைக்கு 5 பிரெட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த பிரெட் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண பீஸை ஒரு தோசைக்கல் எடுத்துட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் பீசஸ் எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, சேர்த்தாச்சு. இது மேலேயே சீனியை தூவி விட்டுக்கோங்க. நெய்யும் சீனியும் சேர்த்துட்டு பிரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மேலேயே நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிரெட் நல்லா ஹீட் ஆனா போதும். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் இது போல நெய்யும் சீனியும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டோ ஒரு கிண்ணமும் எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் பீசஸ் சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்க. என்னுடைய சேனல்ல குக்கிங் டிப்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரெட் பீசஸ்ல பாதி பீசஸ் மட்டும் இது போல நான் பிளேட்ல வச்சிருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எல்லா பிரெட்டையும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மேங்கோ மில்கை சேர்த்துக்கோங்க. பிரெட் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி மேங்கோ மில்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, பிரெட் ஃபுல்லா நம்ம மேங்கோ மில்கை சேர்த்தாச்சு. ஃபுல்லா நீங்க சேர்த்தாதான் பிரெட் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது மேலேயே நான் ஸ்டார்டிங்ல மேங்கோ பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், அதை இது மேலேயே சேர்த்துக்கோங்க. மேல பாதாம் பீஸ் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க தேவைப்பட்டா எந்த நட்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது மேலேயே மீதமுள்ள பிரெட்டையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை 2 லேயரா செய்ய போறோம், அதுக்காண்டி தான் பாதி பாதி பிரெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, சேர்த்தாச்சு. இப்போ இது மேலேயே திரும்பவும் மேங்கோ மில்கை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சேர்த்துட்டு இது மேலேயே மேங்கோ மில்கை நல்லா தடவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மேங்கோ பீஸ் இது போல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருந்தேன், அதையும் இது மேல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது மேலேயே கட் பண்ணி வச்ச பாதாமையும் சேர்த்துக்கோங்க. மேங்கோ சீசன் இருக்கும்போது கண்டிப்பா இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான மேங்கோ வச்சு சூப்பரான ரெசிபி பார்த்தாச்சு. இதை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இதை நீங்க ½ hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஜில்லும் சேவ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இது போல ஜில்லுன்னு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பரா உங்க வீட்டில் உள்ளவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். சொல்ல வார்த்தையே இல்லைங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பிரெட் எவ்வளோ சாஃப்டா, நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மேங்கோலையும் மில்க்லையும் பிரெட்டு சூப்பராக ஊறி வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்துக்கக்கூடிய நட்ஸும் அந்த பிரெட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லைங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. பிரெட்டு எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்க. மறக்காம மேங்கோ லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சம்மர் டைம்ல உங்க வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.